நீட்டுக்கு எதிராக பொய் சொன்னது திமுக, நீட்டுக்கு எதிராக நாடகமாகிறது திமுக. இதை நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், எங்கள்கிட்ட ஒரு மேஜிக் வேன் இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த மந்திரத்தை சொல்லுன்னு கேட்டால் இப்போ நாங்கள் சொன்னோம்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக அதை செஞ்சுருவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். நாங்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் தெரியும் நீட்டுன்ற விஷயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, நம்ம 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. அதில் இப்போதைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போனால் தான் நம்ம அதை வந்து ஓரளவு நம்ம சரி பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் யார் வேணால் சட்டம் கொண்டு வரலாம். யூனியன் லாவில் ப்ரிவைல் வருது, ஸ்டேட் லான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் அதை ஒரு கல்வி, அந்த உயர்கல்வின்றதை நீங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீட்டை ஒழிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு விலக்கு வாங்கணும். நீ என்ன பாராளுமன்றத்தில் இந்த 3 வருஷத்தில் நீங்கள் நீட்டுக்காக எத்தனை முறை இந்த திமுக பேசியிருக்காங்க? இல்லை பாராளுமன்ற ஸ்தம்பிக்க வச்சாங்களா? இல்லை டெல்லியில் போய் பெரிய போராட்டம் பண்ணாங்களா? அப்போ மக்களை ஏமாத்துறது தானே திமுக பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் ரம்மி விஷயமா இருக்கட்டும், நீட் விஷயமா இருக்கட்டும், நீங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயமா இருக்கட்டும், மாநில உரிமைகளை பயன்படுத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுறதா இருக்கட்டும், மாநில அரசு இயற்றி ஆன்லைன் கேம்பிளிங்கை வந்து ரத்து பண்ணுற சட்டத்தை இருக்கட்டும், இது எதையுமே திமுக செய்யலை. ஒரு ஆன்லைன் ரம்மின்றது ஒரு கேம்பிளிங்கிறது ஒரு மோசமான நோய். அது வந்து அதிலே சொல்லுவான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து இதில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும்னு சொல்கிறான். ஆனால் மக்கள் விளையாடுறாங்கன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு 16 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இதனால் உங்களுக்கு நிறைய தெரியும். ஒரு பேரன் பாட்டி அடித்து கொண்டுட்டான் பணம் வாங்குறதுக்காக, பணம் வேணும் விளையாடுறதுக்காக. ஓகே, ஒரு பேங்க் மேனேஜர் குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, குடும்பத்தோடு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசம். இது ஒரு சட்டம் இயற்ற முடியாதா? சரி, சட்டம் இயற்றுறோன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, தடை பண்ணுறோன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இன்றைக்கி ஏன் அந்த முடிவு எடுக்க மாட்டேறீங்க? அப்போ மு.க. ஸ்டாலின் எதுக்காக இருக்கார்? என்னால் இயலாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இருக்காரா முதலமைச்சரா? எதுக்கு எடுத்தாலும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அமைச்சர் இருக்குது, மத்திய அரசு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் மாநில அதிகாரத்தை வச்சுருக்கீங்க, முதலமைச்சர் இருக்கீங்க.